ගරු නාගරික මන්ත්‍රී එම් බුහාරි ෆාතිමා සොහාරා මහත්මිය පක්ෂයි. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. உண்மையிலே இந்த தீர்மானம் என்று சொல்லப்போனால் யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. இது ஒரு என்பிபி அரசாங்கத்துக்கு நான் கொடுத்த வாக்கு இல்லை. மொட்டு முழுதாக மக்களுக்காக வேண்டித்தான் இந்த பட்ஜெட் இடம்பெற்றுச்சு. பொதுவாக கொழும்பு மாநகர சபையிலேக்குள்ளே இருக்கக்கூடிய மிகவும் வறிய மக்களுக்காக ஆன ஒரு பட்ஜெட் தான் நாங்கள் இங்கே கண்டோம். அதுக்கு ஆதரவாகத்தான் நான் என்னுடைய வாக்கை செலுத்தினேன். அழுத்தம் என்று சொல்கிறத விட நான் சொல்கிறேன், என்னுடைய கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஊடாகத்தான் நான் இந்த அரசியலுக்கு வரேன். உண்மையிலே எங்களோட மாண்ட தலைவர் அஷ்ரஃப் அவங்க கூட இது வந்து குர்ஆன் சுன்ன அடிப்படையில் வந்த ஒரு கட்சி தான் எங்களோட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ்ன்னு சொல்கிறது. அப்போ அந்த இடத்துல நாங்கள் முடிவெடுக்க பொழுது நாங்கள் அதுக்கு அடிப்பணிஞ்சு தான் நாங்கள் முடிவுகள் எடுக்கணும். ஆகவே ஒரு மனசாட்சின்னு எங்களுக்கு கொண்டு இருக்குது. இந்த மனசாட்சி படியும் குர்ஆன் சுன்ன என்ன சொல்லிச்சு, எங்களோட தலைமை என்ன சொல்லிச்சு, இதுக்கு அடிப்படையில் தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். இன்று கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்ற இரண்டாவது வாக்கெடுப்பின் மூலமாக ஒரு இஸ்லாமிய பெண் என்பிபி அரசாங்கத்தினை வந்து காப்பாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தலை போடுறதா, இல்லை சொன்னா வந்து முஸ்லிம் காங்கிரசுடைய தலைமைக்கு கொட்டு வைத்த பெண் என்பதாக தலை போடுறதா என்பதாக வந்து யோசிக்க முடியவில்லை. இருந்தாலும் கூட இந்த தலைப்பின் கீழ் உங்களுடைய இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதாக வந்து யோசிக்கிறேன். குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த 22ஆம் தேதி கொழும்பு மாநகர சபையினுடைய 2026ஆம் ஆண்டுக்கான முதலாவது விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்புல 3 வாக்குகளால வந்து என்பிபி அரசாங்கம் வந்து தோல்வியை வந்து தெரிவித்தது. குறிப்பாக எதிராக வந்து 60 வாக்குகளும் ஆதரவாக 57 வாக்குகளும் அளிக்கப்பட்டிருந்தன. எனவே இன்றைய தினம் 7 நாட்கள் கழித்து மீண்டும் அந்த வாக்கெடுப்பை வந்து நடத்தியிருந்தார்கள். இன்றைய தினம் விவாதங்கள் எதுவும் நடைபெறவில்லை. சிறு சிறு திருத்தங்களை வந்து மேற்கொண்டிருந்ததாக கூறப்பட்டிருந்தது. எனவே இன்றைய வாக்கெடுப்பின் பிரகாரம் அரசு, அதாவது கர்ணம் தப்பினால் மரணம் என்பதாக ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டை வெற்றி பெற செய்தது யாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய பெண் பாத்திமா சுபைரா. இவங்க கொலனாவ பிரதேச சபையிலிருந்து தெரிவானவங்களாக இருக்கிறாங்க. எனவே இவங்க அடிப்படையிலேயே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய உறுப்பினர். இவங்க இன்றைய தினம் வாக்களித்தது, அதுக்கு பிறகு சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஏலவே கட்சி தலைமை இவருக்கு கொடுத்த மிக முக்கியமான விடயங்களை அடிப்படையாக கொண்டு நடுநிலையாக மனதுக்கு அதே கொழும்பு மாநகர சபைக்கும் கொழும்பு மக்களுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து தான் நடுநிலையோடு இதய சக்தியோடு வாக்களித்ததாக அந்த வாக்களிப்பின் பின்னர் வந்து கருத்து தெரிவித்திருந்தாங்க. எனவே குறிப்பா பாத்தீங்கன்னா இருந்தா அவங்களுடைய கருத்தின் பிரகாரம் ஓராண்டுக்கு மாத்திரம்தான் அவருக்காக பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது எக்ரிமெண்ட் ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓராண்டுக்கு பதவி வகிக்கலாம் கொழும்பு மாநகர சபையில் என்பதாக. அதற்கு பிறகு இதற்கு பாத்திமா சுபைராவுக்கு அடுத்தபடியாக யார் வந்து வாக்குகள் அதிகமாக இருக்காங்களோ அந்த சுழற்சி முறையில அடுத்தவருக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படும் என்பதாக ஏலவே முஸ்லிம் காங்கிரஸ் தலைமை வந்து இவங்கிட்ட வந்து எக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கிறது. எனவேதான் ஓராண்டுல எப்படியோ நாங்க வந்து பதவியை விட்டு விலக போறது உண்மை. எனவே ஏதாவது மக்களுக்கு நன்மை செய்வோம் என்ற ரீதியில் அவர்கள் இன்றைய தினம் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தது நிமித்தம் 58 வாக்குகளை இன்றைய தினம் வந்து என்பிபி அரசாங்கத்துடைய அந்த பட்ஜெட் 2026ஆம் ஆண்டுக்காக நிறைவேறியிருக்கின்றது. எனவே இந்த ஒரு வாக்கு அளிக்கப்படாவிட்டால் குறிப்பாக ஆதரவாக 57 வாக்குகளும் எதிராக 57 வாக்குகளும் என்பதாக சமநிலையில் முடிவடைந்திருக்கும். எனவே இந்த பட்ஜெட் வந்து தோல்வியா வெற்றி அடைவதாக சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு 3வது வாக்கெடுப்புக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருந்திருக்கலாம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பாத்திமா சுபைராவை உடனடியாக முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி தலைமை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்புரிமையிலிருந்து நீக்கி இருக்கின்றது. காரணம் கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படாம அந்த விடயங்களை கேட்காம வந்து இவங்க வாக்களித்திருக்கிறாங்க அப்படின்ற இதில் தான் வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் கூட அவங்க சொன்ன விஷயம் இதே சுத்தியோடு இந்த கொழும்பு மக்களுக்கு நல்லது நடக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட் சிறப்பான ஒரு பட்ஜெட்டா இருக்கு, அதனால நான் வாக்களித்தேன் என்பதாக வந்து அவங்க வந்து கருத்து தெரிவித்திருக்கிறாங்க. ஆனால் கூட பார்த்தீங்கன்னா ஏலவே கொழும்பு மாநகரசபையுடைய தவிசாளராக காணக்கூடிய பல்தசார் அவர்கள் குறிப்பிடும் பொழுது இது மக்களுக்கான பட்ஜெட், இந்த பட்ஜெட்டை வந்து தோற்கடித்தது வந்து கொழும்பு மக்களை வந்து தோற்கடித்ததுக்கு சமம், ஒரு அழகான நவீனமான ஒரு கொழும்பு மாநகரத்தை உருவாக்குறதுக்காக தான் என்னுடைய பட்ஜெட்டை வந்து சமர்ப்பித்திருந்தேன். ஆனால் கூட எதிர்கட்சிகள் செய்த சூழ்ச்சியின் பிரகாரம் இந்த பட்ஜெட் வந்து தோல்வியடைய செய்திருந்தது. ஆனால் கூட எப்படியாவது அடுத்த தடவை, அதாவது இன்றைய தினம் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்பதாக ஏலவே வந்து அவர் சூழலித்திருந்தாரு கடந்த 22ஆம் தேதி. அது கேட்டாற்போல் பார்த்தீங்கன்னா பல்வேறு விடயங்களை அடிப்படையாக கொண்டு இன்றைய தினம் வந்து பட்ஜெட் வந்து நிறைவேறியிருக்கிறது. இதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைய தினம் காலை வேளையில ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க
மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு. அதாவது கொழும்பு மாநகர சபையை இதுவரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் 2010 2024 ஆண்டு, அதாவது என்பிபி அரசாங்கம் வந்து இந்த கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றுவதற்கு முன்பாக இருந்த அந்த ஆட்சியாளர்கள் செய்த லஞ்சம், ஊழல், அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக ஜனாதிபதி ஆணைக்குழுவினை வந்து இன்றைய தினம் நியமித்திருக்கிறாரு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இருந்தால் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக கொழும்புல யாரெல்லாம் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பிபி அரசாங்கத்தை தவிர யுஎம்பி அரசாங்கம் தான் அதிகமாக ஆட்சி செய்திருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பாக மைந்தனுடைய கட்சி வந்து ஆட்சி செய்திருக்கின்றது. எனவே பார்த்தீங்கன்னா எஸ்ஜேபி கட்சியில் அதிகமான உறுப்பினர்கள் வந்து காணப்படுகிறார்கள். எனவே இவர்களுக்கு எதிராக இளஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து விசாரணைகளை முன்னெடுத்து யாரெல்லாம் குற்றம் அளித்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக இப்பொழுது வந்து வழக்கு தொடுத்து அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு அதை தெரிவிக்கலாம். எனவே இந்த விடயங்களை கூட கருத்தில் கொண்டு வந்து இவர்கள் வந்து மிக முக்கியமாக நடுநிலையாக செயற்படுத்தலாம். ஆனால் கூட பார்த்தீங்கன்னா ஏழவே இந்த கொழும்பு மாநகர சபை அப்படின்றது இலங்கையினுடைய அந்த இதயம் போடுறது மிக முக்கியமான நகரம். உலகத்திட பல்வேறு நாடுகளிலிருந்து தலைநகரத்துக்கு வரக்கூடியவர்கள் தலைநகரத்தை அடிப்படையாக வைத்துதான் அந்த நாட்டை வந்து அவர்கள் அந்த கணக்கில் எடுப்பார்கள். எனவே கொழும்பு அழகாக இருந்தால், நாகரிகமாக சுத்தமாக இருந்தால்தான் எங்கள் நாட்டின் மீது ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும். குறிப்பாக அதிகமான வெளிநாட்டார் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வரும் பொழுது அவர் சொல்லக்கூடியது இவ்வளவு அழகான ஒரு நகரமா இருக்கின்றது, சொர்க்கம் போன்று இருக்கிறது என்பதாக வர்ணிக்கிறார்கள். இதுக்கு மிக முக்கியமான காரணமே அந்த அளவுக்கு சுத்தத்தை பெறுவது நிமித்தம்தான் இப்படியான விடயங்கள் வந்து நடைபெறுகின்றன. சரி, குறிப்பாக பார்த்தமாக இருந்தால் இன்றைய தினத்தினுடைய அந்த விடயத்தை பொறுத்தவரையில் மிக அதிகமாகவே எதிர்பார்ப்புக்குள்ளாகி இருந்தது அரசாங்கம் வெற்றி பெறுமா, எதிர்கட்சிகள் வெற்றி பெறுமா என்பதாக. ஏழவே பார்த்தீங்கன்னா முஸ்லிம் காங்கிரஸில் மிக முக்கியமான உறுப்பினராக இருக்கக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாளிகாவத்தை ஜனாதிபதி என்பதாக வந்து அவரை வந்து இப்போது கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வந்து ஆட்சிக்கு வருவோம், எங்களுடைய மன்னிக்கணும், அதாவது எஸ்ஜேபி கட்சியுடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவர் முஜிபுர் ரஹ்மான் அவர் சொல்லியிருந்த விடயம் பிரகாரம் வந்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், எங்களுடைய ஆட்சி தான் வந்து கொழும்பு மாநகர சபையில் வந்து அடுத்ததாக மலரும் என்பதாக வந்து கடந்த வாரம் வந்து அதிகமான சூழல் இருக்கின்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரிக்கார் அவர்கள் மரிக்கார் எம்பியும் கூட வந்து நாங்கள் எப்படியாவது எஸ்டிபி கட்சியை வந்து ஆட்சிக்கு வருவோம் கொழும்புல, எங்களுடைய ஆட்சி தான் அடுத்ததாக என்பதாக வந்து அவரும் கூட அதிகமான சூழல் இருந்தது மட்டும் வந்து அதிகமான விடயங்களை வந்து ஊடகங்கள் மத்தியில் வந்து கூறியிருந்தார்கள். இந்த பட்ஜெட் எப்படியாவது தோல்வியடை செய்வோம் என்பதாக. ஆனாலும் கூட இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இறுதி நேரத்தில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் 2026 ஆண்டுக்கான என்பிபி அரசாங்கத்துடைய அந்த பட்ஜெட் நிறைவேறுகின்றது. எனவே இது நல்ல ஒரு விஷயம். எனவே அடுத்து வரக்கூடிய ஓராண்டு மிக முக்கியமானதாக பார்க்கப்பட போகின்றது. 2026 ஆண்டு முழுவதும் எந்த அளவுக்கு கொழும்பு மாநகர் வந்து அழகாக போகிறது என்பதாக. எனவே இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்பினருக்கும் 50 லட்சம் ரூபாயை வந்து ஒதுக்கி இருக்கிறார்கள் 4 ஆண்டுகளுக்கு. எனவே ஒரு உறுப்பினருக்கு 50 லட்சம் ரூபாய் வீதம் 4 ஆண்டுகளுக்கு 2 கோடி ரூபாய் ஒரு உறுப்பினருக்கு வழங்குவதற்கு ஏற்பாடுகள் ஆகியிருக்கின்றன. எனவே எந்த அளவுக்கு அவர்கள் பொதுமக்களுக்கும் சரி அவருடைய அந்த தொகுதி மக்களுக்கும் தொகுதிக்கும் எந்த அளவுக்கு அவர்கள் பாடுபட்டு செய்கின்றார்கள் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எது எப்படியோ இன்றைய தினம் ஒரு இறுதி தருவாயில கிட்டத்தட்ட ஒரு என்பிபி அரசாங்கத்தினுடைய இந்த 2026 ஆண்டுக்கான பட்ஜெட் வந்து நிறைவேறுகின்றது ஒரு முஸ்லிம் பெண்மணியினால். ஆனால் கூட இந்த பட்ஜெட் இன்று தோல்வியடைந்தாலும் கூட அதை கொழும்பு மாநகர சபையுடைய சட்டத்திட்டத்தின் பிரகாரம் 2 ஆண்டுகள் இவங்க வந்து பதவி வகிக்கலாம் என்பதாக வந்து காணப்படுகிறது. எனவே 2 ஆண்டுகள் சொன்னால் 2025 ஆண்டு 2026 ஆண்டு முடியும் வரைக்கும் வந்து ஆட்சி செய்யலாம். அதற்கு பிறகுதான் என்ன நடக்கும் அப்படின்றத வந்து அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டுமே தவிர, எப்படியும் இன்று பட்ஜெட் தோல்வி அடைந்திருந்தாலும் கூட தொடர்ச்சியாக பல்தசார் தலைமையிலான இந்த என்பிபி அரசாங்கம் தான் கொழும்பை அடுத்து குறிப்பாக 2006 ஆண்டு முழுவதும் ஆட்சியில் கையில் வைத்திருக்கும் அப்படின்றத எந்த மாற்று கருத்தும் தெரியாது. எனவே நல்ல ஒரு விஷயம் பார்க்கலாம். தொடர்ச்சியாக இந்த கொழும்பு மாநகர சபையுடைய இந்த ஆட்சி என்னன்னு சொன்னா அவருடைய ஆட்சியின் பிரகாரம் எந்த அளவுக்கு கொழும்பு மாநகரம் அடுத்து ஒரு வருடத்துல அதிநவீனமாகவும் எந்த அளவுக்கு சட்டத்திட்டங்கள் வந்து நடைபெறும் என்பதை நாங்கள் பொறுத்து பார்க்கலாம். இன்னும் ஒரு காணொலி சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.